professional officer and the exam like SBI exam like question. Okay, so what will be the ratio of the ages of P and Q after 4 years? அது நமக்கு என்ன தெரியணும், அவங்களோட ஏஜ் இப்ப என்ன ஏஜ் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். Okay, so what will be the ratio of ages of P and Q after 4 years? 4 years கழிச்சு அவங்களுக்கு என்ன ஏஜ் அப்படிங்கறத நம்ம வந்து we need to calculate. Okay, so the solution is first என்ன பண்ணணும், x எடுத்துக்கணும். ஓகேவா, x p ஏஜும் தெரியாது, q ஏஜும் தெரியாது. சோ என்னன்னு எடுத்துக்கணும், 6x and 7x ன்னு எடுத்துக்கணும். ஓகே, சோ நம்ம என்ன பண்ண போறோம், 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஓகே, 4 இயர்ஸ் வந்து யார் எல்டர், q is elder. ஓகே, சோ 7x minus 6x equal to 4 ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா, சோ 7 ஆல 6 மைனஸ் பண்ணினா என்ன கிடைக்கும், 7 minus 6 1. Okay, x equal to, so what is the value of x, 4 ன்னு வரும். Okay, so next பாத்தீங்கன்னா 6x அந்த ஃபார்முலா என்னது, 4 years அப்புறம் என்ன ஏஜ்ங்கறத நம்ம கால்குலேட் பண்ணோம். ஓகே, so 6x, x ஓட வேல்யூ என்ன, what is x value, கால்குலேட் பண்ணிட்டோம். x வேல்யூ என்ன, is 4. ஓகேவா, 6x 6 into 4, 6 4s are 24. 24 plus 4, 24 plus 4 28. Okay va, so 6x, x ஓட வேல்யூல 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 24, 24 plus 4 28. Okay va, so இது கிடைச்சிருச்சு, யாரோட ஏஜ் கிடைச்சிருச்சு, p ஓட ஏஜ் கிடைச்சிருச்சு. ஓகே, so q ஓட ஏஜ் கால்குலேட் பண்ணு, 7 into x, 7 4s are 28, 28 plus 4 32. Okay, so 28 is to 32. Again இத என்ன பண்ணலாம், we can divide. Okay, 4 ஆல டிவைட் பண்ணினா you will get என்ன கிடைக்கும், உனக்கு என்ன கிடைக்கும், 7. 7 4s are 28, 8 4s are 32. So the answer is 7 is to 8. The answer is 7 is to 8. Am I clear? Okay va, option number D. Am I clear ma? இப்படி ரேஷியோவும் நம்ம கொடுத்து நம்ம கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, சோ இங்க பாரு. ஓகே, நெக்ஸ்ட் சம் நீ தான் ட்ரை பண்ண போற. ஓகேவா, நான் இத வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ஆப்ஷன்ஸ்ல இருந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா, at present the ratio between the ages of Arun and Deepak, what is the ratio of 4:3. okay, after 6 years Arun's age will be 26. okay, என்ன சொல்றாங்க, அருணோட ஏஜும் தீபக் ஏஜும் கொடுத்துட்டாங்க. ஏஜ் கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க, 4:3. ஓகே, சோ என்ன சொல்றாங்க, ஆஃப்டர் 6 இயர்ஸ், ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு அவனோட ஏஜ் என்னவாக போகுது, அருணோட ஏஜ் வந்து 26. ஓகே, சோ வாட் இஸ் தி ஏஜ் ஆஃப் தீபக் அட் பிரசன்ட். ஓகே, இப்ப வந்து இப்ப சால்வ் ஃப்ரம் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். கீழே என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, 12, 15, 19 and half, 21. ஓகேவா, இப்ப 12 போட்டு பாரு. 12 போட்டு பாத்தீங்கன்னா ஆன்சர் வருதான்னு பாரு. நீ ட்ரை பண்ணு, ஐ வில் டெல் யூ தி ஆன்சர். என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. ட்ரை தி சம். Yes, very good. 15 years. Very good, very good. How? எப்படி? 5 போடலாமா? 5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 5 into 4. 5 ஆல மல்டிப்ளை பண்ணு. ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர். ஓகேவா? சோ நான் வந்து என்ன பண்றேன், 15 வரணும்னா என்ன போடணும் அந்த இடத்துல? 3 ஆல எதை மல்டிப்ளை பண்ணா 15 வரும்? 3 ஆல எதை மல்டிப்ளை பண்ணா 15 வரும்? 5 மல்டிப்ளை பண்ணா. ஓகேவா? 4 into 5, 4 into 5 என்ன? 20. 3 into 5, 15. அருணோட வயசு என்ன சொல்றாங்க, 6 வருஷம் கழிச்சு 26. இப்ப என்னது, இப்ப ஏஜ் என்னது, அவனுக்கு 20. 20 plus 6, 26 வந்துருச்சா? 20 plus 6, 26 வந்துருச்சா? புரியுதாமா நான் சொல்றது? 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பை 5. 4 5 ஆல மல்டிப்ளை பண்ணினா 20. ஓகே,
சோ அதே மாதிரி 3 5 ஆல மல்டிப்ளை பண்ணினா 15. ஓகே, சோ இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ 6 இயர்ஸ்க்கு அப்புறம் அருணோட ஏஜ் என்ன ஆகும்? 26. 20 plus 6 தானே 26 ஆகும். 20 plus 6 equal to 26. So the answer is நம்ம கெஸ் பண்ண நம்பர் வந்து கரெக்ட். ஓகே, சோ 26. சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது மாதிரி ஃபார்முலா எல்லாம் போடாமையும் என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷனை வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can able to guess the solution. நம்ம கிளியர்? ஓகே, சோ ஒன்லி திங் நீ வந்து என்ன பண்ணணும், அந்த நம்பர்ஸை போட்டு பார்க்கணும். 1 போட்டு பார்க்கணும், 2 3 4 5 அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே எந்த ஆப்ஷனுக்கு நம்ம கரெக்டா வருதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து நீ என்ன பண்ணலாம், சம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? சோ திஸ் இஸ் தி சொல்யூஷன் ஃபார் திஸ். சொல்யூஷன் இல்ல நான் கொடுக்கல. ஓகேவா? சோ இதை கண்டுபிடி பார்க்கலாம். இதே மாதிரி அதை எப்படி நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சோம், இது நெட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஓகே, சோ இதை கண்டுபிடி பாருங்க, வெரி ஈஸி சம். ஓகே, என்ன சொல்லிருக்காங்க, the ratio of the ages of 2 persons. 2 பர்சனோட ஏஜ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஒரு பர்சன் 2 மீன்ஸ் A and B. B ஓட A and B ஓட ஏஜஸ் என்னன்னா 3:4. ஓகே, ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் 2 பர்சன். A and B ஓட ஏஜஸ் வந்து ஏஜ்ல ரேஷியோ 3:4 and that of ages of B and C is 4:5. Okay, so if the average of all the 3 is 40 years, எல்லாத்தையும் ஆட் பண்ணி வந்து 3 ஆல டிவைட் பண்ணினா என்ன வரும், x divided by 3 என்ன கிடைக்கும் உனக்கு 40. ஓகேவா? சோ என்ன ஏஜ், B ஓட ஏஜ் என்ன? ஓகே, சோ இப்ப பாத்தீங்கன்னா ஆன்சர் சொல்லு பார்க்கலாம், ட்ரை பண்ணிட்டு சொல்லு. இதுக்கு வந்து சொல்யூஷன் நீ ஆப்ஷன்லயே கண்டுபிடிக்கலாம் இதையும். Yes, who is that? Very good, very good. B ஓட ஏஜ் 40 years மா, 30 years இல்ல. ட்ரை பண்ணுங்க I will tell you. Yes, அனிஷ் 30 years வராது, 40 years. B ஓட ஏஜ் தான் கேக்குறாங்க. A ஓட ஏஜ் தான் 30 years. ஒன்னும் இல்ல. ஓகேவா? சோ இங்க நான் சாட்லயே போடுறேன் பாத்துக்கோ. இது வந்து 3:4:5. என்ன பண்ணலாம், A B B C. B C சேமா இருக்கா? B C சேமா இருக்கா? ஓகே, A is to B. The transitivity ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, சோ A tends to B, B tends to C னா நம்ம இதை எப்படி எழுதலாம்னா A tends to C ன்னு எழுதலாம். ஓகே, நம்ம சாட்ல போட்டுங்க பாரு. என்னன்னா A tends to B, B tends to C னா என்னன்னு போடலாம், A tends to C ன்னு போடலாம். ஓகேவா? சோ A ஓட வேல்யூ என்ன, எல்லாத்தையும் 10 ஆல மல்டிப்ளை பண்ணு. 3 into 10 சொல்லுங்க 30. 4 into 10 40. ஓகே, 5 into 10 பரவாயில்ல, நல்ல ஆன்சர் வருது 50. ஓகே, சோ வெயிட் சாட் பாத்துக்கோ. 30:40:50. ஓகேவா? சோ இத வந்து அகைன் டிவைட் பண்ணி பாரு. 10 ஆல டிவைட் பண்ணி பார்த்தீனா 3:4:5 வருதான்னு பாரு. 10 ஆல டிவைட் பண்ணி பாரு, 3:4:5 வருதான்னு பாரு. எஸ் வருதா? 3:4:5. அப்ப நம்ம கால்குலேட் பண்ண ஆன்சர் கரெக்ட். ஓகே, 30 plus 40 plus 50 என்ன வரும் நமக்கு? 30 plus 40 plus 50 என்ன சொல்லு? 30 plus 40 70, 70 plus 50 120. ஓகே, இன்னொரு விதமா செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? 120 divided by 3, the answer is 120 divided by 3, the answer is 40. வந்துச்சா? average of all 3 persons is 40. ஓகே, am I clear? நீ வந்து கண்டிப்பா எதை பண்ணணும்னு தேவையில்ல, ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தேவையில்ல. நீ என்ன பண்ணலாம், கெஸ் பண்ணியே நீ இந்த மாதிரிலாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே ஓகே, am I clear மா? ஓகே, இதனால நான் ஆன்சர் சொல்யூஷனும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கோ. இவ்வளவுதான் போட்டுட்டு இருந்தா நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். டக்குன்னு அந்த மாதிரி பண்ணினாதான் டைம் சேவ் ஆகும். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஆப்ஷன்ஸ்ல இருந்து நீ ஆன்சர் கெஸ் பண்ணினாதான் டைம் சேவ் ஆகும். இந்த மாதிரி இது சொல்யூஷன்ல இருந்து எல்லாம் போட்டுட்டு இருந்தோம்னா என்னது ஒரு 10 minutes ஆகும். ஓகே, சோ டைம் சேவ் பண்ணலாம். நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்து பண்ணோம்னா we can able to save the time. ஓகே, சோ நெக்ஸ்ட் இதை நீயே போட்டு பாரு. ஓகேவா? சோ 2 சம் இருக்கு.
ஆன்சரும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த சம் பார்க்கலாம். ஓகே, இதை ட்ரை பண்றீங்களா? The present ages of 3 persons are in proportions 4:7:9. என்ன ரேஷியோ? 4:7:9. 8 years முன்னாடி, 8 years agoனா முன்னாடி. ஓகே, the sum of their ages was 5. அவங்களோட ஏஜ் என்னது? 5. sum of their ages வந்து எல்லாரோட ஏஜையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 வரும். Find their present ages. இப்போ அவங்களுக்கு என்ன ஏஜ்? இதை மட்டும் ட்ரை பண்ணா we will go to the next topic. நோமா சி இல்ல, ஆப்ஷன் பி கரெக்ட். ஹவு? அதை ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. எல்லாரும் போடுறீங்களா? ஆன்சர் என்ன? Twenty divided by 5, 24. On value multiplied by 2. Okay, ma'am. B. Okay, Priyadashini. Shall we see the solution? At the present ages, see the solution. The correct option is B. Okay, correct. Okay, so என்ன சொல்றாங்க? The present ages தெரியாது நமக்கு. ஓகேவா? 4x என்னன்னு எடுத்துக்கணும்? 4x, 7x and 9x. Okay, so நமக்கு என்னது? 8 yearsக்கு முன்னாடி. Okay, so நாம என்ன பண்ணணும்? We have to minus. Okay, subtract the value from the current age. Okay, so 4x minus 8 plus 7x minus 8 plus 9x minus 8. Okay, equal to 56. So இதெல்லாம் நீ addition அதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 20x equal to 18 கிடைக்கும். ஓகே, பண்ணி பாரு. ஓகே, டைம் இல்ல அதனால. ஓகே, 20x equal to 18 கிடைக்கும். ஓகே, 0 கேன்சல் பண்ணா 2 வந்து 2 டேபிளால டிவைட் பண்ணினா ஓகே 1 இந்த சைடு 4. So x equal to 4 ன்னு கிடைக்கும். ஓகேவா? So 4 into 4 இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். 4 into 4 4 4s are 4 4s are சொல்லுங்க பார்க்கலாம் 16. ஓகே, 4 into 7 4 7s are டேபிள் நல்லா தெரியணும். ஓகே, 28. 4 into 9s are 9 4s are 9 4s are 36. Very good. Okay, so என்ன ஆப்ஷன் வந்து 16 28 36. யார் மாதிரி? This is so correct option is B. Okay, next we are going to see the next topic, that is permutations combination. Okay, permutation na onnu illa, arranging the items. Okay, இன்னைக்கு டைம் இருக்க வரைக்கும் பார்க்கலாம். We will continue in the next class. Okay, so permutation na enadha is the arrangement of items in some order. Okay va? இது combination na enadha selecting an items. Okay, not arranging the items. அரேஞ்ச் பண்றீங்கன்னா பெர்முடேஷன்ல வந்துரும். இதே இது அதை வந்து செலக்ட் பண்றீங்கன்னா எதுல வந்துடும்? காம்பினேஷன் வரும். இதோட ஃபார்முலா பார்த்துக்கோ. NPR equal to n factorial divided by n minus r factorial. Okay, இதே இது NCR ஓட ஃபார்முலா என்ன? ஃபார்முலா is very important. Okay, so NCR equal to n factorial divided by r factorial into n minus r factorial. Okay, so என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் பெர்முடேஷன்ல இங்க பார்த்துக்கோ. ஆர்டர் மேட்டர்ஸ். ஆர்டர் வந்து எடுத்துக்கணும். பெர்முடேஷன்ல என்ன எடுத்துக்கணும்னா நம்ம ஆர்டர் எடுத்துக்கணும். காம்பினேஷன்ல என்ன எடுத்துக்க கூடாது? You should not take the
ஆர்டர் எப்படி வேணா இருந்துக்கலாம், டஸ் நாட் மேட்டர். ஓகே, சோ என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் பெர்முடேஷன்ல யூஸ் பண்ணுவோம்னா அரேஞ்ச், லைன் அப், ஆர்டர், இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் பெர்முடேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. கொஸ்டின்ல எப்படி இருக்கும், ஓகேவா? சோ இந்த காம்பினேஷன் கொஸ்டின்ல எப்படி இருக்கும்னா செலக்ட், பிக், சூஸ் இது மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த கீவேர்டை வச்சு உனக்கு இல்ல எனக்கு இந்த கொஸ்டின் வந்து பெர்முடேஷனான்னு தெரியல, காம்பினேஷனான்னு தெரியல அப்படின்னா இந்த கீவேர்ட்ஸ் வந்து வச்சு நீ வந்து யூ கேன் ஐடென்டிஃபை விச் கொஸ்டின். ஓகேவா? சோ பெர்முடேஷன்ல கேட்டிருக்காங்களா, காம்பினேஷன்ல கேட்டிருக்காங்களா, இந்த கொஸ்டினை வச்சு மீன்ஸ் இந்த கீவேர்ட்ஸ் வச்சு யூ கேன் able to differentiate. Okay, so the formula is n factorial divided by n minus r factorial. இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ரிப்பீட்டிஷன் எல்லாம் எதுவுமே இல்லைன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா the first formula. ரெப்படிஷன்னா என்ன, வித் ரெப்படிஷன் ரெண்டு ஃபார்முலா இருக்கு பெர்முடேஷன்ல, வித் ரெப்படிஷன், வித்அவுட் ரெப்படிஷன். ஓகே, ரெப்படிஷன் இருக்கு, ரெப்படிஷன்னா அந்த வேர்ட் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுது அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை எத்தனை வாட்டி அது ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? p ஃபேக்டோரியல் இன்டு q ஃபேக்டோரியல். ஓகே, இது மாதிரி போயிட்டே இருக்கும். p ஃபேக்டோரியல், q ஃபேக்டோரியல், 3 வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்ட்ல 3 வேர்ட்ஸ் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுதுன்னா q ஃபேக்டோரியல் இன்டு r ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணுவோம். Okay, so combination க்கு என்ன ஃபார்முலானா n factorial divided by r factorial into n minus r. Okay, so நம்ம வந்து this is distinguishable permutation, distinct permutation சொல்லுவாங்க. Okay, permutation அதுக்கு தான் அதான் அந்த ஃபார்முலா. ரெண்டு ஃபார்முலா சொன்னேன்ல, ரெப்படிஷன் இல்லன்னு சொன்னேன்ல, ரெப்படிஷன் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? n factorial divided by p factorial into q factorial into r factorial. ஓகே, சோ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா we are going to see. இப்போ இது நீயே சொல்ல பார்க்கலாம், அந்த டெல்லிங்கிற வேர்ட்ல ஏதாவது மீன்ஸ் வேர்டு ரிப்பீட் ஆகுதா, ஏதாவது லெட்டர் ரிப்பீட் ஆகுதா? லெட்டருக்கும் வேர்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. டெல்லிங்கிறது வேர்டு, லெட்டர் வந்து DELHI எல்லாம் லெட்டர்ஸ். ஓகேவா? சொல்லு பார்க்கலாம் ஏதாவது ரிப்பீட் ஆகுதா? சோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? வித் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், வித்அவுட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பெர்முடேஷன்ல நான் ரெண்டு ஃபார்முலா சொன்னேன், வித் ஃபார்முலா, வித்அவுட் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? நோ மேம் இல்ல, அடுத்த சொல்லு, அடுத்த क्वेश्चन சொல்லிட்டேன். வித் ஃபார்முலாவா வித்அவுட் ஃபார்முலாவா? எஸ், யூ ஹேவ் டு யூஸ் வித்அவுட் ஃபார்முலா. ஓகேவா? சோ வித்அவுட் ஃபார்முலா என்னது? இதுதான் வித்அவுட் ஃபார்முலா, n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல். ஓகேவா? சோ என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க, how many words can be formed? மீனிங் இருக்கலாம், மீனிங் இல்லாமே இருக்கலாம். ஓகே, அது நமக்கு மேட்டர் கிடையாது. ஓகே, how many words can be formed using all the letters of the word Delhi. டெல்லிங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணி எத்தனை வேர்ட்ஸ் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலாம்? அது எப்படி வேணா நம்ம ஃபார்ம் பண்ணலாம், மீனிங் இருந்தாலும் ஓகே, இல்லாட்டினாலும் ஓகே, அதை பத்தி நம்ம கவலைப்பட போறது. ஓகே, சோ யூசிங் ஈச் லெட்டர் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். எத்தனை வாட்டி தான் நம்ம யூஸ் பண்ணணும்? ஒரு வாட்டி தான். ஒவ்வொரு லெட்டரையும் நீ எத்தனை வாட்டி தான் யூஸ் பண்ணணும்? யூ ஹேவ் டு யூஸ் ஒன்லி ஒன்ஸ். ஓகே, சோ பாத்தீங்கன்னா திஸ் இஸ் தி சொல்யூஷன். ஓகேவா? சோ என்ன பண்றோம், டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு கவுண்ட் பண்ணி சொல்லி பார்க்கலாம். how many letters are there? டெல்லிங்கிற வேர்ட்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? அவ்வளவுதான், முடிய போகுது. கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. how many letters in Delhi? 5 letters. ஓகே, வெரி குட். 5 letters. 5 letters வந்து எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணலாம்? the formula is 5p5. ஓகே, சோ பாத்துக்கோ, 5p5 போட்டினா 5 factorial divided by n factorial. the formula is n factorial divided by n minus r factorial. 5 minus லெட்டர்ஸும் 5 தான். நம்ம என்ன பண்றோம், அத வேர்ட்ஸ் மீன்ஸ் எல்லாமே 5 தான். n-ம் 5 தான், r-ம் 5 தான். ஓகேவா? சோ 5 factorial divided by 5 minus 5 factorial. ஓகே, 5 minus 5, 5 minus 5 ஆன்சர் பண்ண. 5 minus 5 0. 0 factorial என்ன? what is 0 factorial? 1, right? ஓகேவா? சோ அங்க 1 போட்டாலும் 1 தான், போடாட்டியும் 1 தான். கரெக்ட்டா? 5 divided by 1 ன்னு போட்டினாலும் அதான் வரப்போகுது. ஓகே, 5 ஃபேக்டோரியல்னால அதான் வரப்போகுது. 5 ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கும்? 5 into 4 into 3 into 2 into 1. ஓகே, சோ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். 5, yes, 120. வெரி குட். ஓகே, சோ 120 is the answer. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இன்னொரு क्वेश्चन பார்க்கலாம். ஒரு 2 क्वेश्चंस மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? நீ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃபரெண்ட். எந்த லெட்டர் ரிப்பீட் ஆகுதுமா? how many permutations of the letters of the word apple are there? இங்க வந்து ஆப்பிள்ங்கிற டேர்ம்ல எத்தனை லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது? எந்த லெட்டர் ரிப்பீட் ஆகுது சொல்லு. எஸ், p ரிப்பீட் ஆகுது. எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது அது? எஸ், p எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது? 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. வெரி குட். ஓகே, சோ 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. இப்ப பாத்துக்கோ, சொல்யூஷன் பாத்துக்கோ. என்ன what is the solution? There are 5 letters in the word apple. Okay, out of which 2 are p's. Correct?
டோட்டலா கவுண்ட் பண்ணினா 5 லெட்டர்ஸ் இருக்கு. ஆனா அந்த P வந்து 2 டைம்ஸ் வந்துருது. ஓகேவா? சோ அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்? வித் இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா? வித் ஃபார்முலாவா வித்தவுட் ஃபார்முலாவா? வித் ரெப்படிஷன் ஆர் வித்தவுட் ரெப்படிஷன்? எஸ், வித் ஃபார்முலா. வாட் இஸ் வித் ஃபார்முலா? வித் ஃபார்முலா என்னது? n factorial divided by this is the formula. ஓகேவா? n factorial divided by p factorial q factorial into r factorial. ஓகேவா? ஒரு லெட்டர் ரிப்பீட் ஆனா p, ரெண்டு லெட்டர் ரிப்பீட் ஆனா q ஐயும் சேர்த்துக்கணும், மூணு லெட்டர் ரிப்பீட் ஆனா r ஐயும் சேர்த்துக்கணும். புரியுதா? புரியுதா அன்னைக்கு? எஸ் ஆர் நோ? நான் சொல்றது புரியுதா? ஒரு லெட்டர் ரிப்பீட் ஆனா p factorial p எடுத்துக்கணும். ரெண்டு லெட்டர் ரிப்பீட் ஆகுது மையன், ஐ ரெண்டு வாட்டி வருது, ஓ ரெண்டு வாட்டி வருதுன்னா q ஐ எடுத்துக்கணும். ஓகே, சோ r ஃபேக்டோரியல் வந்து r னா இன்னொரு தேர்ட் லெட்டர். ஓகேவா? சோ ஓகே ஓகே லிசன். சோ இப்போ வந்து ஒரு லெட்டர் மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது, pங்கிற லெட்டர் மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது. சோ என்ன பண்ண போறோம்? இந்த ஃபார்முலா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை p ஃபேக்டோரியல் இஸ் தி ஃபார்முலா. ஓகே, nங்கிறது என்னது? இட்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். and pங்கிறது என்னது? இட்ஸ் number of times a particular letter is repeated. ஓகேவா? so n factoringங்கிறது என்னது? number of letters. number of letters என்னது? how many number of letters? ஆப்பிள்ல எத்தனை லெட்டர் இருக்கு? 6 ஆ? அப்படியே கொட்டியோ. யார் அது 6 சொன்னது? 5 ஆ 6 ஆ? 5. ஓகே, so 5 factorial divided by எத்தனை வாட்டி p ரிப்பீட் ஆகுது? 2. ஓகே, 5 factorial divided by 2 factorial. நீ ஏன் கால்குலேட் பண்ணியே சொல்லு பார்க்கலாம். நீயே கால்குலேட் பண்ணி சொல்லு. முடிச்சிட்டேன், சம் முடிஞ்சிருச்சு. ஓகே, 5 into 4 20 26 are 120 120 divided by 2 60 grams. Okay, sir எஸ்பா இதோட finish பண்ணிக்கோமா சார்? அது நிறைய இருக்கு சார், இன்னும் காம்பினேஷன். இதே முடிச்சுக்கலாமா கண்ணே? இதோட முடிச்சிக்கலாம் சார். இதோட கண்டினியூ வச்சுக்கலாம் சார். நோ ப்ராப்ளம். இன்னொரு நாள் வச்சுக்கலாம். ஓகே ஓகே சார். தேங்க் யூ சார். Okay, for the 1 minute, just thanks for the surrender. Okay sir, okay sir. Okay, then, participants, if you are having any doubts, please ask them. Okay, ungal doubts இருந்தா கேளுங்க. Any doubts? If you have any doubts, you just ask me. I have doubts or not? Clear? Okay, fine. Okay. Okay. So I think on behalf of Department of Computer Science, Shipton Association, I would like to extend my sincere gratitude to everyone who contribute to success of this event. First of all, I would like to thank Professor B. Bhuvaneshwari for taking time out of her busy schedule to grace us with her presence. Your insight and expertise have certainly enriched our understanding of the mathematical aptitude, and we are grateful for the valuable contribution, ma'am. Thank you, sir. Thank you so much, sir. It is very, very useful for the students. Definitely, we are expected another episode also. Okay, sir. Sure, sir. And I would like to, yeah, fine. Thank you. And I would like to thank the organizer who are arranged this particular meeting. Okay. Finally, I would like to thank all the participants and attendees. Without them, we will not success this particular event. Okay. So thanks once again. Thanks to all the people. Thank you, ma'am. Thank you, sir. Thank you so much, sir. Thank you all. Thank you. Lokit? Yeah, please. Please give your answer. Fill the feedback form before leaving the session.